ப்ராஜெக்ட்ஸே கிடைக்காம ஃபாரின்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபாரினை விட்டு வர முடியல. ஆனா அங்க ஃபாரின்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு அவருக்கு. ரிசெஷன் பீரியட்ல அவரை வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க. இருக்கிற சேவிங்ஸை போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்தியா வந்துடலனாலும் அவருக்கு ஒரு லாஸ்ட் ஹோப் இருக்கு. எங்கேயோ நம்ம ஒன்று பிடிச்சிக்கிட்டோம்னு கிடைச்சிருச்சுன்னா அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு வாழ்ந்துருவார். ஒரு ப்ராஜெக்ட் தான் கிடைக்கணும். போராடிக்கிட்டே இருக்காரு. என்கிட்ட இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா, ஒரு 6 மாசம் கழிச்சு வாங்கன்ட்டு. அப்ப அப்படிதான் 6 மாதம் கழித்து குரு பயிற்சி நடக்கும். எனக்கு வந்து போன டிசம்பர் நவம்பர்ல பார்க்குறாரு தீபாவளி சமயத்தில். வரக்கூடிய சம்மரில் உங்கள் வாழ்க்கை மாறிடுன்ற. ஐயோ அவ்வளோ நாள் பொறுக்க முடியாது சாமி அப்படின்றார். சார் இல்லை சார், நீங்கள் வந்து சும்மா இருக்க போகிறதில்ல. அந்த 6 மாதம் கழித்து வரக்கூடிய நன்மையான விஷயத்துக்கு நீங்கள் ஒரு முயற்சி போட போகிறீங்க. நீங்கள் ஒரு பேஸ்மெண்ட் போட போகிறீங்க. அதுக்கு நீங்கள் அங்கே இருந்து தான் ஆகணும். இங்கே வந்துடாதீங்க. அதாவது வெள்ளாமையை பார்க்கணும்னா நீங்கள் விதை விதைச்சு தானே ஆகணும். விதை வச்சா தான் நீங்கள் வெள்ளாமை பார்க்க முடியும். விதை முளைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். காத்திருந்து தானே ஆகணும். இதானே நியதின்னு அவரு நம்ம சவுத் தமிழ்நாடு தான். இதை சொன்ன உடனே அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு. சார் என்ன சார் எங்கள் ஊர் விஷயத்த சொல்கிறீங்களா சார்? நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக நல்லது நடக்கும். சம்மரில் உங்களுக்கு மட்டும் வின்டர் அப்படின்றவனே சரி ஓகே சார். இத்தனை நாள் நான் போராடிட்டேன். இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ அங்கே அவருக்கு சூரியன் மிதுனத்தில், அவருக்கு சூரியன் குரு போய் உட்காந்து குரு சூரியனை செயல்பட்டு என்ன ஆகுதுன்னா அவருக்கு தலைமை பதவியே கிடைக்குது. ஒரு வேலை கிடைச்சதான் நினைச்சிருந்தவருக்கு ஒரு பெரிய கன்சர்ன்ல பெரிய ப்ராஜெக்ட் ஹெட்டா போறாரு. இவர் நினைச்சதுல பன்மடங்கு சம்பளம் அங்க நிர்ணயம் ஆகுது. அது 10 வருஷ ப்ராஜெக்ட். இனி அவரே நினைச்சா கூட அந்த ஊரை விட்டு அந்த நாட்டை விட்டு அவர் வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவர் நினைத்த விட பன்மடங்கு செல்வத்தை வந்து அள்ளி கொடுக்குது. ஒரு பெரிய காரு, ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய கன்சர்ன் அவருக்கு பின்னாடி இருந்து நிக்குது. அது காரணம் அவர் அங்கேயே அந்த உழன்றுட்டே கிடந்தது தான்.